ஜப்பானில் சிஷுவக்காங்கிற பிளேஸில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலோட ரூம் டூர் பார்ட் 2 தான் இந்த வீடியோ. பார்ட் 1 பார்க்கலன்னா இங்கே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாத்திங் ஸ்பேஸில் வந்துட்டு நமக்கு ஒரு ஷவர் மிரர் கொடுத்துருந்தாங்க அண்ட் பாத் டப்பும் இருந்துச்சு. அதுலேருந்து வெளியே வியூ பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வேணாம் அப்படின்னா நம்ம இதை வச்சு லாக்கும் பண்ணிக்கலாம். இது ஒரு காம்பேக்டான பாத்ரூம் தான். உட்காந்து குளிக்கிறதுக்கு ஸ்டூலுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாஷ் பேஷன் ஏரியாவில் டவல்ஸ்லாம் போடுறதுக்கு அந்த ரேக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே டாய்லெட் ஸ்பேஸ் ஆஸ் யூஷுவல் வித் பிடட் சிஸ்டம் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. அண்ட் பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ரூமோட ரெண்ட் பர் நைட்டுக்கு 20,500 yen விச் இஸ் அரௌண்ட் 12,300 INR வரும் பர் நைட்டுக்கு. நல்லாவே இருந்தது ரூம். அண்ட் ஹோட்டலோட நைட் டைம் வியூ இதுதான். அண்ட் பார்க்கிங் ஸ்பேஸுமே நிறைய கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி சிட்டி உள்ள இந்த மாதிரி பார்க்கிங் ஸ்பேஸ் நம்மளால் பார்க்கவே முடியாது. பட் இங்கே தாராளமாகவே பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ட் 1லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளேயே வந்து அவன் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் வெளியேருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ஹீட் பண்ணிக்கணும்னா அங்கே ஹீட் பண்ணிக்கலாம். அண்ட் உட்காந்து பேசுகிற மாதிரி நிறைய சோஃபாஸ் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே உள்ளேயே வந்து ஒரு சின்ன கிஃப்ட் ஷாப் இருக்குது. அங்கே இந்த மாதிரி க்யூட்டான சின்ன சின்ன பவுச்சஸ், அப்புறம் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன டாய்ஸ், அந்த மாதிரிலாம் இங்கே வாங்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது சொவீனியர்ஸ் வாங்கணும் இங்கே வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக அப்படின்னா அதுவுமே வாங்கிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸும் இங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் ரேட் வந்து வெளியே இருக்கிறத விட இங்கே காஸ்ட்லியாக இருக்கும்னு நான் நினச்சி போனேன். ஆனால் பார்த்தா எல்லாமே நார்மலான ரேட் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப காஸ்ட்லி மாதிரி ஃபீல் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற ஐட்டமும் வச்சுருந்தாங்க. இங்கே மோஸ்ட்லி ஜப்பானில் எந்த சாப்பிட்ற ஐட்டம் நீங்கள் வாங்கினா கூட உள்ளே எப்படி இருக்குன்றத வெளியவே பேக்கேஜிங்கில் ஓப்பன் பண்ணி காட்டி ஒரு சாம்பிள் பீஸ் வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம வேணுமா வேணாமா டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கேயும் அதே பேட்டர்னில் நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் அண்ட் சேவரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம ஏதாவது வேணும் யாருக்காவது கிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒனிகிரி மாதிரியான சின்ன சின்ன ஃபுட் ஐட்டம்ஸ் அதுவுமே இங்கே உள்ளேயே அவைலபிளாக இருந்துச்சு. எது வேணாலும் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ரேட்டும் ஓகே தான் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கேம் ஏரியா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்ஸ் மட்டும்தான். அண்ட் எல்லா கேம்ஸுமே 100 yen தான். 100 yenக்கு வெளியே இந்த எல்லா கேம்ஸுமே கண்டிப்பாக விளையாட முடியாது. இங்கேயே ஒரு 1.5 hours நாங்களே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் டேபிள் டென்னிஸ்க்குன்னு ஒரு தனி ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து டேபிள் டென்னிஸ் இப்போ வீடியோவில் பார்க்கறதுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் நாங்கள் வீடியோவில் எடுத்து முடிச்சுட்டு விளையாடலான்னு போனப்போ நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க எங்களோட சேர்ந்து. ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. அண்ட் உள்ளேயே வந்துட்டு நிறைய வெண்டிங் மிஷின்ஸும் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆர் வாட்டர், க்ரீன் டீஸ், இது மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். ஈவன் கப் நூடுல்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் கூட இங்கே உள்ளேயே அவைலபிளாக இருந்துச்சு. இந்த ஹோட்டல்லே நம்ம தாராளமாக ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒர்த்து தான். தட்ஸ் ஃபார் வீடியோ கைஸ். பை.